நான் ட்ரேட் பண்ணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா? அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும்? பாதி பேர் சொல்லியிருப்பீங்க, இது என்ன புது கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ப்ராஃபிட் பண்ண தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ப்ராஃபிட் பண்ண வர்றதெல்லாம் சரி, ஆனால் இந்த ஆன்சர் பாதி சரி பாதி சரியில்லை. ஏன்னு சொல்கிறேன். பாதி பேர் ஒரு கிளாரிட்டி இல்லாமலும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இந்த வீடியோவில் கிளாரிட்டி அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டுவோர்ட்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் கோல். ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன, இந்த கிளாரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லாம் என்ன, நான் ட்ரேட் பண்ணணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இதை பற்றி நான் மொத்த புரிதலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ 2 விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். ஒன்று, எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது. ரெண்டாவது, பண்ண ப்ராஃபிட் வச்சு நான் என்ன செய்கிறது. இதுதான் கிளாரிட்டி அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிப்படையாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னா இன்ட்ராடே ட்ரேடிங், ஈக்விட்டி ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே நடக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து வாங்கிப்பாங்க, அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதமோ இல்லை ஒரு சில குறிப்பிட்ட வருஷமோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ரிட்டர்ன்ஸை எடுத்திங்கன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே பண்ணால் வர்த்து தான். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதில் நான் எது பண்ணுறது, எனக்கு எது இதில் செட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம். இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் மேனோட அடிப்படை ரெக்குயர்மெண்ட், அவனோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் அவனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? உதாரணத்துக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு சர்ப்ளஸான ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். எனக்கு மாதம் இஎம்ஐ பற்றி எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் பிறந்தாக்கா ரெண்ட் கட்டணும் அப்படின்ற எனக்கு ஒரு நினப்பே எனக்கு வரவே வராது. ஏன்னா என் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என் பேங்க் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு ஃபண்ட்ஸ் இருக்கும்பொழுது அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை தான் ஒரு காமன் மேன் வந்து விரும்புகிறான். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரிட்டையர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறான். இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு நம்ம சொல்லுவோம். நம்மளில் பல பேர் வேலைக்கு போயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணியோ சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். அது நல்ல பழக்கம் தான். ஆனால் அது வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நீங்கள் தரும்னு எதிர்பார்க்குறீங்க? வருஷத்துக்கு 4% ரிட்டர்ன்ஸ் தரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா. ஒருவேளை எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேபி 5-6% ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட முடியும் அப்படின்றது நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். இந்தியாவில் சராசரி ஒரு வருஷமும் 6% இன்ஃப்ளேஷனால் நம்மளோட விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே வருது. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இன்னைக்கு 2023 1 கிலோ அரிசியோட விலை 100 ரூபான்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 2024 இதே அரிசியோட ஒரு கிலோ அரிசியோட விலை 100 ரூபாய் இருக்காது, 106 ரூபாய் இருக்கும். இன்ஃப்ளேஷனால அது அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில், அந்த ஃபண்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு வருஷம் முடிவில் 104 ரூபாவாக இருக்கும். 100 ரூபா போட்டு வச்சுருந்தீங்கன்னா 104 ரூபாவாக இருக்கும். இப்போ இந்த 104 ரூபா கொண்டு போய் கொடுத்து உங்களால் அரிசி வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கேயும் ஒரு 2 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இன்ஃப்ளேஷனில் உங்களோட பேங்க்கில் போட்டு வச்சிருந்த அந்த சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கல. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதை விட அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னமோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வயசாக யோசிச்சு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். அதாவது பணவீக்கத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? வருஷத்துக்கு 12-18%. ஸோ இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்பொழுது ஆப்வியஸாக நீங்கள் இன்ஃப்ளேஷனை ஈஸியாக பீட் பண்ணிட முடியும். ஸோ கஷ்டமே இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு தலையாய கடமை, ஒருத்தரும் செஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ட்ரேடிங்ன்றது அப்படி இல்லை. ட்ரேடிங் வந்து உங்களோட சாய்ஸ். என்னோட ஜாப்லேயோ இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸ்லேயோ எனக்கு போதுமான அளவு ஃபண்ட்ஸே இல்லை, எனக்கு வர சேலரியும் கம்மி, இல்லை எனக்கு வர ப்ராஃபிட்ஸும் கம்மி அப்படின்னா என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது உங்களோட சாய்ஸ். ஆனால் அடிக்கடி பாதி ட்ரேடிங் பண்ணிவிட்டு பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அடிக்கடி நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவுமே டேஞ்சர். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவோட நீங்கள் இறங்கி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங்ன்றது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கேம். இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வர வீடியோவில் ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இது எப்படி பண்ணணுன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா? கீழே கமெண்ட்டாக ரிலீவ் பண்ணுங்கள். See you in the next video. Happy trading.